ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ என்டிபிசி எக்ஸாம் போறீங்க, எந்த ரயில்வே எக்ஸாம் போனாலும் சரி, உங்களுக்கு கடைசி 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து 10ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. அந்த கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே நீங்க ஸ்டாட்டிக் ஜிகேயும் படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்காக ஸ்பெஷலா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம ரயில்வே எக்ஸாமுக்காக என்டிபிசி அண்ட் குரூப் டிக்காக நியூ பேட்ச் வேற ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னும் நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்க நியூ பேட்சோட கிளாஸஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நடக்கும். ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா, இதுல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோட கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். எல்லா சப்ஜெக்டும் இதுல கவர் பண்ணிருப்போம். இதுல டெஸ்ட் எல்லாமே இதுல கவர் ஆகிரும். ஸோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,999. இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதுல மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட், வீக்லி ஸ்டடி பிளான் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கு உங்களை வந்து ட்ரைன் அப் பண்ணிடுவோம். அதுக்கான ஸ்டடி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ ரீசெண்டா வந்திருக்க எஸ்எஸ்சி 2025 கேலண்டர் இருக்கு இல்லையா? சோ அதுல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கவர் ஆகும். சோ இதுக்கும் நாம தனியா பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, சோ நீங்க இந்த ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சோ இதுல எப்படி ஜாயின் பண்றதுன்னா, இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணணும். ஓகேவா? சோ அதே மாதிரி உங்களுக்கு சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which ministry has recently launched She-Box portal for registering and monitoring complaints of sexual harassment of women in the workplace? ஓகேவா? சோ இதுலயே ஆன்சர் இருக்கு, அப்படிதானே? சோ விமனுக்காக ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னாலே அது என்ன மினிஸ்ட்ரியா இருக்கும்? மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகேவா? சோ இதுலயே ஆன்சர் இருக்கு. எந்த அமைச்சகம் சமீபத்தில் பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் புகார்களை பதிவு செய்வதற்கும் கண்காணிப்பதற்கும் She-Box போர்ட்டல் தொடங்கியுள்ளது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? சோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இப்போ எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா, சோ அவங்க வந்து என்ன போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ அந்த போர்ட்டலோட நேம் பாத்தீங்க அப்படின்னா She-Box போர்ட்டல். ஓகேவா? கொண்டு வந்த மினிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இப்போ விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டரா இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா தேவி. ஓகேவா? சோ யூனியன் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா தேவி. சோ இவங்க தான் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. which organization has recently received the International Organization for Standardization ISO ஓட expansion? ஓகேவா? so the Global Benchmark for Environment Management System எந்த அமைப்பு சமீபத்தில் சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்புகளுக்கான உலகளவிய அளவுகோலான அதாவது ISO? ஓகேவா? சோ ISO சான்றிதழ் வந்து யாருக்கு கிடைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ எதுக்கு? சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்புகளுக்கு. எதுக்காக ISO ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரயில்டெல் கார்பரேஷன் இந்தியா லிமிடெடுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு. ஓகேவா? சோ இதோட ஸ்டாட்டிக் ஜிகே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which insurance company has recently become the first Indian life insurer to start operation in Gujarat International FinTech City? குஜராத் இன்டர்நேஷனல் பினான்ஸ் டெக் சிட்டியில் செயல்பாடுகளை தொடங்கிய முதல் இந்திய ஆயுள் காப்பீட்டாளராக சமீபத்தில் எந்த காப்பீட்டு நிறுவனம் மாறியுள்ளது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். சோ கிஃப்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் இன்டர்நேஷனல் பினான்ஸ் டெக் சிட்டி. ஓகே, இதோட எக்ஸ்பான்ஷனும் எக்ஸாம்ல கேட்பாங்க.
சோ கிஃப்ட் சிட்டில யாரு தொடங்கியிருக்காங்க? இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ கிஃப்ட் சிட்டியோட எக்ஸ்பான்ஷன் வந்து பாத்துக்கோங்க. Who has been recently appointed as the chairman of the Indian Oil Corporation Limited as an additional charge? இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடின் தலைவராக சமீபத்தில் கூடுதல் பொறுப்பாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாருன்னா சதீஷ்குமார் வடுகுரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், ஓகேவா? சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அசைன்ட் சதீஷ் குமார் வடுகுரி with the additional charge of chairman of Indian Oil Corporation Limited. ஓகேவா? அப்ப IOCL ஓட நியூ சேர்மன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சதீஷ்குமார் வடுகோரி. ஓகேவா? சோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா? சோ இதோட யூனியன் மினிஸ்டர் யாருங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who has been recently appointed as the managing director and CEO of ஸ்ரீராம் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட்? ஸ்ரீராம் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? ஓகேவா? சோ ஸ்ரீராம் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெடோட MD அண்ட் CEO யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா சுபஸ்ரீ ஸ்ரீராம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. நேம் த செகண்ட் இண்டிஜினியஸ் நியூக்ளியர் பவர் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் commissioned into the Indian Navy on 29th August 2024 at விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். 29 ஆகஸ்ட் 2024 அன்று ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட இரண்டாவது உள்நாட்டு அணுசக்தியால் இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த நீர்மூழ்கி கப்பலோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா INS அரிகாட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The United Nation International Day of the Victims, ஓகேவா? சோ இந்த டே வந்து எப்ப அனுசரிக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 30. ஓகேவா? சோ வலுக்கட்டாயமாக காணாமல் போனவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச தினம், அதாவது பலவந்தமாக காணாமல் போனவர்களுக்காக ஆண்டுதோறும் எந்த இது வந்து எந்த இது அனுசரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 30. ஓகேவா? சோ எக்ஸாம்ல ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க. யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் டே ஆஃப் த விக்டிம்ஸ். ஓகேவா? சோ அது எந்த டே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 30. Who has topped the Hurun India Rich List 2024 with a net worth of 11,61,800 கோடி ரூபாய். ஓகேவா? சோ ஹியூரன் இந்தியா ரிச் லிஸ்ட் படி யார் வந்து டாப் பணக்காரரா இருக்காங்க, யார் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க, பணக்காரங்க தரவரிசை பட்டியல்ல யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 11,61,800 கோடி சொத்து மதிப்புள்ள ஹியூரன் இந்தியா ரிச் லிஸ்ட் 2024 முதலிடம் பிடித்தவர் யார்? சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம் அதானி. ஓகேவா? சோ யார் வந்து ஃபர்ஸ்ட்னு கேட்பாங்க, எந்த இது வந்து அந்த லிஸ்ட வெளியிட்டு இருக்காங்கன்னு கேட்பாங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூரன் இந்தியா லிஸ்ட், ஹியூரன் இந்தியா ரிச் லிஸ்ட். ஓகே, The Hurun India Rich List 2024 13th edition. ஓகேவா? சோ இது எத்தனாவது எடிஷன் கேட்பாங்க. சோ 13th edition of Hurun India Rich List படி யாரு டாப்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம் அதானி. அவரோட சொத்து மதிப்பு பாத்துக்கோங்க 11,61,800 கோடி ரூபாய். ஓகே, சோ which organization successfully demonstrated a technique to study ozone and soil parameters by using satellite based sensor global navigation சேட்டலைட் சிஸ்டம் ரெஃப்ளெக்ட்ரோமெட்ரி? செயற்கைக்கோள் அடிப்படையிலான சென்சார் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ரெஃப்ளெக்ட்ரோமெட்ரி மூலம் கடல் மற்றும் மண் அளவுறுகளை ஆய்வு செய்வதற்காக எந்த அமைப்பு வெற்றிகரமாக நிரூபித்துள்ளது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோ. ஓகே, சோ இஸ்ரோவோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூரு. இஸ்ரோவோட சேர்மன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதர பானிக்கர் சோம்நாத். நீங்க சோம்நாத் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. When was the National Small Industry Day annually observed? இந்தியா முழுவதும் ஆண்டுதோறும் தேசிய சிறுதொழில் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சோ எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 30. Okay, so அடுத்து பாருங்க. According to the recently launched vehicle scrapping policy or voluntary vehicle modernization program, state government will offer a concession on motor vehicle tax of up to dash for non-transport vehicle. சமீபத்தில் தொடங்கப்பட்ட வாகன ஸ்கிராப்பிங் கொள்கை அல்லது தன்னார்வ வாகன நவீனமயமாக்கல் திட்டத்தின்படி மாநில அரசுகள் போக்குவரத்து அல்லாத வாகனங்களுக்கு டேஷ் வரை மோட்டார் வாகன வரியில் சலுகையை வழங்கும். சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25% வரைக்கும் கன்செஷன் கொடுக்குறாங்க. So Ministry of Road Transport and Highways has launched the vehicle scrapping policy. So examல கேட்பாங்க. ஓகேவா? சோ எந்த மினிஸ்ட்ரி வந்து இதை லான்ச் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சோ வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் பாலிசி வந்து வெஹிக்கிள் வச்சே நீங்க என்ன சொல்லிடலாம், ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்லிடலாம். சோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்க்கான யூனியன் மினிஸ்டர் யாருங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which department has recently organized the conference on experience sharing and capacity building in disaster
டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் கொலாபரேஷன் வித் த நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாலிசி ரிசர்ச் இன்னோவேஷன் அண்ட் ட்ரைனிங் அண்ட் லைசன்ஸ் சர்வீசஸ் ஏரியாஸ். ஓகே, கொள்கை ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மற்றும் பயிற்சிக்கான தேசிய தொலைத்தொடர்பு நிறுவனம் மற்றும் உரிமை சேவை பகுதிகள் ஆகியவற்றுடன் இணைந்து பேரிடர் மேலாண்மையில் அனுபவ பகிர்வு மற்றும் திறன் மேம்பாடு என்ற மாநாட்டை எந்த துறை சமீபத்தில் செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ். சோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக எதுலாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் யாரு கூட சேர்ந்து இது பண்ணிருக்காங்க, NTIPRIT. ஓகேவா, சோ இதோட எக்ஸ்பென்ஷன் கூட படிக்க வேண்டாம், கேட்க மாட்டாங்க. சோ இந்த கொஸ்டின்ல இதோட எக்ஸ்பென்ஷன் கேட்க மாட்டாங்க, யாரெல்லாம் கூட்டு சேர்ந்து பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா, சோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், NTIPRIT, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா LSA. ஓகேவா, சோ LSA லைசன்ஸ் சர்வீஸ் ஏரியாஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the approximate amount of grant each startup receives under the Grant for Research Entrepreneurship across Aspiring Innovators in Technical Textiles scheme of the Ministry of Textiles? சோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கொண்டு வந்த ஸ்கீம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ கிரேட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபார் ரிசர்ச் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அக்ராஸ் ஆஸ்பைரிங் இன்னோவேட்டர்ஸ் இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். ஓகேவா, சோ அந்த ஜவுளி துறையில புதுசா ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குறாங்க அப்படின்னா சோ அவங்களுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மானியம் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மானியத்தோட அமௌண்டோட அளவு மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ மானியமா எவ்வளவு ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஜவுளி அமைச்சகத்தின் தொழில்நுட்ப ஜவுளியில் ஆர்வமுள்ள கண்டுபிடிப்பாளர்கள் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஸ்டார்ட் அப் நிறுவனமும் பெரும் மானியத்தின் தோராயமான அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 லட்சம். ஓகேவா, சோ அந்த ஜவுளி துறையில புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்போ உங்களுக்கான இது என்ன ஸ்டாட்டிக் ஜிகே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸோட மினிஸ்டர் யாரு அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம எல்லா யூனியன் மினிஸ்டருமே ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேவா, சோ டெக்ஸ்டைல் மினிஸ்டர் யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. So, which organization or bank has recently introduced two new transformative digital payment solution, namely Bharat Bill Pay System for Business and Unified Payment Interface Circle? ஓகேவா, சோ எந்த அமைப்பு அல்லது வங்கி சமீபத்தில் வணிகம் மற்றும் ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம், அதாவது UPI யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். ஓகேவா, சோ இந்த ரெண்டு இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ BBPS-உம் UPI இது ரெண்டையும் அறிமுகப்படுத்தின அந்த நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா NPCI-ன்னு சொல்லுவாங்க. சோ NPCI-யோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. NPCI-னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, சோ NPCI-யோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மும்பை. அடுத்து பாருங்க, which organization has been recently recognized as the first self-regulating organization in the fintech sector by the RBI? இந்திய ரிசர்வ் வங்கியால் பின்டெக் துறையில் 1வது சுய ஒழுங்குமுறை அமைப்பாக சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் எது, அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா FACE சொல்லக்கூடிய பின்டெக் அசோசியேஷன் ஃபார் கன்சியூமர் எம்பவர்மெண்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்கு, மும்பைல இருக்கு. ஓகேவா, சோ ஆர்பிஐயோட கவர்னர் யாரு, சக்தி காந்த தாஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which company has recently signed a 437.6 megawatt clean power sale agreement with Renew Power Private Limited? Renew Power Private Limited உடன் எந்த நிறுவனம் சமீபத்தில் 437.6 மெகாவாட் மின் விற்பனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். ஓகேவா, சோ மைக்ரோசாஃப்ட் வந்து யாரு கூட சைன் பண்ணிருக்காங்க, ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டும் ரெனியூ பவர் பிரைவேட் லிமிடெட். மைக்ரோசாஃப்ட் அதுக்கப்புறம் ரெனியூ பவர் பிரைவேட் லிமிடெட் வந்து சோ எவ்வளவு சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 437.6 மெகாவாட். ஓகேவா, சோ எல்லாமே எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, சோ இப்போ இதுல மைக்ரோசாஃப்ட் வந்து ஆன்சர்ல இருந்துச்சா, சோ மைக்ரோசாஃப்ட் வந்து எந்த நிறுவனத்து கூட இந்த 437 மெகாவாட் இது கிளீன் பவர் சேல் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க. சோ எது கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெனியூ பவர் பிரைவேட் லிமிடெட். நீங்க படிக்கும் போது கரெக்டா படிச்சுக்கணும். இந்த கொஸ்டினை படிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் மைக்ரோசாஃப்ட்னு படிக்க கூடாது, அந்த நியூஸை தெளிவா படிக்கணும். மைக்ரோசாஃப்ட் யாரு கூட சைன் பண்ணிருக்காங்க, ரெனியூ பவர் பிரைவேட் லிமிடெட் கூட எவ்வளவு மெகாவாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 437.6 மெகாவாட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. who has been recently appointed as the new Director General of the National Security Guard? சமீபத்தில் தேசிய பாதுகாப்பு படையின் புதிய இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஸ்ரீனிவாசன். ஓகேவா? சோ என்எஸ்ஜியோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ யாருன்னா ஸ்ரீனிவாசன். இது எந்த டாபிக் கீழ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக் கீழ இது வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. In August 2024, the Ministry of Defence placed an order worth rupees 837 crore for the import an additional 73,000 SIG 716 semi-automatic assault rifles for the Indian Army from 6,000 டேஷன் கொடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 2024 பாதுகாப்பு அமைச்சகம், சோ எதுனா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, 6 ஆசரில் இருந்து இந்திய ராணுவத்திற்காக கூடுதலாக 73,000 SIG 716 தானியங்கி தாக்குதல் துப்பாக்கிகளை இறக்குமதி செய்ய எவ்வளவு கோடி ரூபாய் இது பண்ணிருக்காங்க? 837 கோடி ரூபாய் மதிப்புல ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ எது கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ் கூட. ஓகேவா? சோ யுஎஸ் கூட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேவா? சோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. சோ எது ஆர்டர் பண்ணிருக்காங்க? செமி ஆட்டோமேட்டிக் அசால்ட் ரைபிள்ஸ். சோ என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்க? செமி ஆட்டோமேட்டிக் அசால்ட் ரைபிள்ஸ். சோ எவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்காங்க? 73,000. அதோட இது பாத்துக்கோங்க, SIG 716. ஓகேவா? சோ எவ்வளவு ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிருக்காங்கிறதே பாத்துக்கணும். 837 crore. ஓகேவா? சோ எல்லாமே கேட்பாங்க. ஓகே, சோ எந்த நாட்டுல இருந்து அப்படின்னு கேட்பாங்க? யுஎஸ்ல இருந்து. ஓகேவா? சோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி செமி ஆட்டோமேட்டிக் அசால்ட் ரைபிள்ஸ் SIG 716 யுஎஸ்ல இருந்து எவ்வளவு ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை டோட்டலா கவுண்ட் எவ்வளவுன்னா 73,000 டோட்டல் கவுண்ட். சோ எவ்வளவு ரூபாய்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 837 கோடி ரூபாய்க்கு வந்து யுஎஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். நம்மளே நிறைய டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் annually on dash to emphasize the importance of the sports and physical activities and to honor மேஜர் தயன்சாந்த்ஸ் லீகசி இன் இந்தியன் ஹாக்கி. ஓகேவா? சோ நம்ம கொண்டாடக்கூடிய நம்ம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே இருக்கு இல்லையா? சோ மேஜர் தயன்சாந்தோட பர்த்டேவை தான் நம்ம வந்து என்ன பண்றோம்? நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா வந்து கொண்டாடுறோம். ஓகேவா? சோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29. எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. விளையாட்டு மற்றும் உடல் செயல்பாடுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும், இந்திய ஹாக்கி மேஜர் தயன்சாந்த் பாரம்பரியத்தை மதிக்கவும் தேசிய விளையாட்டு தினம் எப்பவுமே எப்போ செலிப்ரேட் பண்ணுதுன்னா ஆகஸ்ட் 29ல செலிப்ரேட் பண்ணுது. ஓகேவா? சோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே ஆல்சோ நோன் அஸ் த ராஷ்டிரிய கேல் திவாஸ். ஓகேவா? சோ எக்ஸாம்ல வந்து ராஷ்டிரிய கேல் திவாஸ்னு கொடுப்பாங்க. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேனாலும் ராஷ்டிரிய கேல் திவாஸ்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ எப்போ செலிப்ரேட் பண்றாங்கன்னா 29 ஆகஸ்ட்ல செலிப்ரேட் பண்றாங்க. சோ தயன்சாந்தோட பர்த்டே. ஓகேவா? when was International Day Against Nuclear Test annually observed across the globe? அணுசக்தி சோதனைகளுக்கு எதிரான சர்வதேச தினம் ஆண்டுதோறும் எப்போது அனுசரிக்கப்படுதுன்னா ஆகஸ்ட் 29ல. ஓகே, in which year ஜல் ஜீவன் மிஷன் was launched by Prime Minister நரேந்திர மோடி? சோ ஜல் ஜீவன் மிஷன் வந்து PM வந்து எப்போ கொண்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019ல. ஓகே, which organization has recently signed an MOU with ICAR, Central Institute of Fisheries, fisheries education to promote collaboration in cooperative management with the fisheries sector. மீன்வளத்துறையில் கூட்டுறவு நிர்வாகத்தின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக ICAR மத்திய மீன்வள கல்வி நிறுவனத்துடன் சமீபத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அமைப்பு எது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகுந்த் மேத்தா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? சோ ICAR கூட யாரு சைன் பண்ணிருக்காங்க? சோ வைகுந்த் மேத்தா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. which organization has recently launched a scheme called SPICED, sustainability in spice sector through progressive, innovative and collaborative intervention for export development? எந்த அமைப்பு சமீபத்தில் ஸ்பைஸ்டு முற்போக்கான புதுமையான மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டுக்கான கூட்டு தலையீடுகள் மூலம் மசாலா துறையின் நிலைத்தன்மை என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? சோ அந்த ஸ்பைஸ்டுங்க கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியா. அதுல ஆன்சர் இருக்கு, இந்திய மசாலா வாரியம். ஓகே, அதோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 432.3 crore. ஓகே, which organization did the Ministry of Rural Development sign an MOU to optimize the utilization of the community investment funds? சமூக முதலீடு நிதிகளின் பயன்பாட்டை மேம்படுத்த கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் எந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசேவ் கன்சல்டிங். Which bank has recently entered into a co-lending partnership with NewTap Finance Private Limited to offer financial solution to credit worthy individuals on credit? எந்த வங்கி சமீபத்தில் கிரெடில்
கடன் பெற தகுதியான நபர்களுக்கு நிதி தீர்வுகளை வழங்குவதற்காக நியூடாக் பினான்ஸ் பிரைவேட் லிமிடெடுடன் இணைக்கடன் வழங்கும் கூட்டுறவை மேற்கொண்டது. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் பேங்க். ஓகேவா? சோ எஸ் பேங்க் யாரு கூட சேர்ந்து அந்த கடனை வழங்குறாங்க? நியூடாக் பினான்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகேவா? சோ எந்த பேங்க், சோ யாரு கூட சேர்ந்து கடன் வழங்குறாங்க? ஓகே, அதை கரெக்டா பாத்துக்கணும். Which online payment gateway has recently partnered with Amazon Pay Later to offer instant digital credit to Indian shoppers? இந்தியாவில் ஷாப்பிங் செய்பவர்களுக்கு உடனடி டிஜிட்டல் கிரெடிட்டை வழங்க எந்த ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே சமீபத்தில் அமேசான் பே லேட்டருடன் கூட்டு சேர்ந்துள்ளது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேயூ. ஓகே, அமேசான் பே லேட்டரும் பேயூவும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஷாப்பிங் பண்றவங்களுக்கு ஒரு டிஜிட்டல் கிரெடிட் வந்து வழங்குறாங்க. ஓகேவா? சோ அமேசான் பே லேட்டரும் யாரும் பாத்துக்கோங்க. சோ பேயூவும் சேர்ந்து. Which state has replaced Uttar Pradesh in attracting bank funds for project in the state in the financial year 2023 to 2024? 2023 to 24 நிதியாண்டில் மாநிலத்தில் உள்ள திட்டங்களுக்கு வங்கி நிதிகளை ஈர்ப்பதில் உத்தரப்பிரதேசத்திற்கு பதிலாக எந்த மாநிலம் உள்ளது? சோ உத்தரப்பிரதேசத்துக்கு இது பண்ணிட்டு எந்த மாநிலம் முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். ஓகேவா? சோ இப்போ குஜராத்தை பத்தின ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து குஜராத்ல இருக்கு. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா குஜராத்தோட சிஎம் அண்ட் கவர்னர் யாருங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சூரத் ஏர்போர்ட், வதோதரா ஏர்போர்ட், ராஜ்கோட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்போர்ட். குஜராத்தோட சிஎம் அண்ட் கவர்னர் யாருங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி, உத்தராயன், பத்ரா பூர்ணிமா. ஓகேவா? சோ முக்கியமான டான்ஸ் பாத்தீங்கன்னா கர்பா டான்ஸ், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ கர்பா, அதுக்கப்புறம் தாண்டியா, இது எல்லாமே உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய டான்ஸ். நேஷனல் பார்க்னு பாத்தீங்கன்னா பிளாக் பெக், அதுக்கப்புறம் கிர் காடுகள், மெரைன், கல்ஃப் ஆஃப் குச், வான்ஸ்ரா நேஷனல் பார்க், இது எல்லாமே குஜராத்ல இருக்கக்கூடிய முக்கியமான நேஷனல் பார்க். ஓகேவா? அத கொஸ்டின் படிக்கும் போதே அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகையும் சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா சோ எக்ஸாமுக்கு போகும்போது ரொம்ப பெர்ஃபெக்டா ஜெனரல் அவேர்னஸ்க்கு வந்து ரெடி ஆகிடலாம். ஓகே, சோ இது போக இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நியூவா லான்ச் பண்ணிருக்கோம். சோ இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்டிபிசிக்கு லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணும். டெய்லி வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் நான் படிக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம நியூவா லான்ச் பண்ணிருக்கேன் இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஸோ ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல சிஏ பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 699 இருக்கும். ஸோ நீங்க நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து 499 மட்டும் சிஏ பிடிஎஃப் கோர்ஸுக்கு வந்து பே பண்ணா போதுமானது. இதுல எல்லா கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு கவர் பண்ணிருப்போம். கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே இருக்கும். அந்த கரண்ட் அஃபேருக்கு கீழேயே பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். சோ கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் நான் வாங்கணும், வரக்கூடிய என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாம்ஸ்ல கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து வாங்கிட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்த கரண்ட் அஃபேர்ல இருந்து எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சு. சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கரண்ட் அஃபேர் மட்டும் தான் கொடுத்திருந்தோம். இந்த டைம் கரண்ட் அஃபேர், அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதனால இந்த கரண்ட் அஃபேரை கரெக்டா பாத்துக்கோங்க. சோ டோட்டலா 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் எத்தனை பார்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பார்ட் வந்து உங்களுக்கு வரும். கரண்ட் அஃபேர் டோட்டலா 10 பார்ட் வரும். சோ இந்த 10 பார்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ 3 பார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். எவ்ரி வீக் வந்து ஒவ்வொரு பார்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு பார்ட்டா கொடுக்க நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எல்லா கரண்ட் அஃபேரும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேருக்கு இதை தாண்டி வேற எதுவுமே படிக்க வேண்டாம். சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ ஆல்ரெடி மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே படிச்சுட்டு டெஸ்ட் போடுற ஸ்டூடெண்ட், கரண்ட் அஃபேர் மட்டும் தான் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, சிலபஸே இனிமேதான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் டெஸ்ட் மட்டும் தான் மேம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். டெஸ்ட் பேட்ச்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருவோம். அதுல வீக்லி டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். சோ நீங்க
டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.